வெளியில எல்லாம் நியூ இயர் கொண்டாடுறாங்க, நாங்களும் போறோம்க்கா. எல்லாருமா? ஆமாக்கா. ஓகே, தேங்க்ஸ்க்கா. நீ வீட்டுக்கு போ. எங்க போறீங்க? நான் பாத்துக்கிறேன். யார் ராணி? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம், போயிரு. போகலன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சா வச்சு பாரு. என்னடா பண்ணுவ? வச்சு பாரு. வச்சா என்னடா பண்ணுவ? வச்சு பாரா. தாத்தா, இத பாரு, மரியாதை வெளியில போயிடு. இப்போ உன்னை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில தலையிட நீ யாரு? நீயே ஒரு ரவுடி. உன் உதவி எனக்கு தேவையில்லை. கேஸ் முடிய போற நேரத்துல அவங்களை அடிச்ச பிரச்சனையை நீதான் பெருசு பண்ணிட்ட. சுந்தரி, மூர்த்தி இங்கேயே இருக்கட்டுமா? அடிபட்ட ரவுடிங்க திரும்பி வந்தா நம்மால என்னமா பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல எல்லாரும் உள்ள போங்க. உள்ள போங்கன்னு சொல்றேன்ல. வரப்போற சனியனை பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம். கால சுத்தின இந்த சனிய முதல்ல வெளியே போட்டோம். சுந்தரி கோவத்துல என்ன வீட்டு விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்க. அந்த குடும்பம் ரொம்ப பிரச்சனையில இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமாமா? நான் எதுக்கு உதவி செய்யணும்? ஏயா, அன்னைக்கு அந்த வயசுக்கு வந்து பொண்ணுங்க உன்னை பார்த்து பல்ல காட்டணும் என்ன சொன்னே? மாமா, நான் தெரிஞ்சுட்டேன், இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வராத போன்னு துரத்தி விட்டீங்களே. இன்னைக்கு அவளையில உன்னை துரத்தி விட்டாளுங்க. இப்ப என்னுடைய உதவி தேவைப்படுது உனக்கு?
அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன். யோ நான் அயோக்கியா, என்னால அவங்களுக்கு தொந்தரவு வரத்தான் செய்யும். என்னை வந்து ஏன் உதவி செய்ய சொல்ற? ஐயோ அவங்க பாவம் மாமா. அவங்க பாவம் இருந்தா எனக்கு என்னப்பா பைத்தியாரப்பா. நான் பாட்டுக்கு அந்த ரவுடிங்களை அடிச்சிட்டு வந்துட்டேன். அவங்க திரும்பி அந்த வீட்டுக்கு வந்தானுங்கன்னா அடிக்கிட்ட சாகடிக்கிட்டு நமக்கு என்ன? ஐயோ மாமா அவங்க பொம்பளை பிள்ளைங்க வீதிக்கு வந்துருவாங்க. வீதியில் நிக்கட்டும்பா, நமக்கு என்ன? நீ ஏன் வீதியில் நிக்கிற? நீ எதுக்கு அவங்கள பத்தி கவலைப்படுற? யோ எது நடந்தா நமக்கு என்ன இருந்தா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? உனக்கு லாபம் இருந்தா தான் எதையும் செய்வே நீ. ஏய் என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதுப்பா? இந்த பார், நீ அந்த ஃபாதரோட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட மாப்பிள. நீ கை வச்சது யாரு தெரியுமா? அந்த பன்னீரோட ஆட்கள. பயங்கரமா ரவுடிப்பா. இந்த பக்கம் பார்த்தாலே அந்த பக்கம் பார்த்தாலே அப்பா உன்னை க்ளோஸ் பண்ணி போடுவாங்கப்பா. யோ மாப்பிள, இந்த மெட்ராஸுக்கு வந்து 30 வருஷத்துல பெத்த தாய் தாப்பட மட்டும் இல்லப்பா, வறுமையினால வாழ்க்கைய வசதிய வாலிபத்தை எல்லாத்தையும் தொலைச்சு போட்டு நிக்கிறப்பா. இந்த பாருப்பா, என்னைக்காவது எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னை தூக்கி போறதுக்கு நீ இருக்கிற தைரியத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அதை நினைச்சு கூட பார்க்க முடியல மாப்பிள. அதை தாய்க்கிற சக்தி தைரியம் எனக்கு இல்ல மாப்பிள. மாமா தைரியம் எனக்கு இல்ல மாப்பிள. மாமா அழாத மாமா. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பணம் இதுல இருக்கு முதலியார. பிசினஸ் முடிச்சிட்டு நான் மொத்தமா வாங்கிக்கிறேன். இந்தாங்க. அட்வான்ஸ் எதுக்கு திருப்பி கொடுக்கற பண்ணி? அப்படின்னா அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணாம இருக்கிறது ஓ ஆடுதானா? அந்த இடத்தை வேற யாருக்கு கொடுக்க போறியா? பன்னீர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாக்கு கொடுத்தா மாற மாட்டான். அதே மாதிரி பன்னீர் உயிரோட இருக்கிற வரைக்கும் பன்னீர் தான் கிங்கா இருக்கணும். இமேஜ் கெட்டக்கூடாது. பணம் முக்கியம் இல்ல, பன்னீர் பார்த்து நடந்துக்க. என்ன நேத்து ஜனங்கன்னு சொன்னேன், இன்னைக்கு ரவுடின்னு சொல்றேன். நீங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு குரூப் உருவாக்குறீங்க. அதாவது எனக்கு ஒரு எதிரி உருவாக்குறீங்க. அதுக்கு தான் நான் உங்களை எல்லாம் வச்சிருக்கேன்ல. ஜோ, நேத்து நைட்டு நீங்க எல்லாம் கும்பலா போய் ஒருத்தனை போட முடியல. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எதிரி முட்டாள் நினைச்சு நீ கேர்லெஸ்ஸா இருந்திருக்க. தப்பு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்ததுமே எல்லாரும் பயந்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படி இல்ல. நீ என்ன விட்டு வெளியே போய் பாரு. இன்னைக்கு உனக்கு கும்பிடு போடுறவனே நாளைக்கு உனக்கு கொலை பண்ணுவான். எனக்கு ஒண்ணு இல்லடா. 15 லிஸ்ட்ல இருக்கு, அதோட சேர்த்து ஒண்ணு 16ன்னு நான் பாட்டுக்கு போட்டு தள்ளி போயிட்டே இருப்பேன். அப்புறம் நீங்க யாரும் எனக்கு தேவையில்ல. யாரும் தேவையில்ல. சரி, யார் 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 அவன்? யார் தம்பி அவன்? சுமதி 5 மணிக்கு வந்துருவா, சுந்தரி 6 மணிக்கெல்லாம் வந்துருவாளே. இவ்வளவு நேரம் வராம இருக்க மாட்டாங்களே. போன் பண்ணீங்களே, ஆபீஸ்ல என்னங்க சொன்னாங்க? அங்க இருந்து புறப்பட்டாலாம். புறப்பட்டு இருந்தா வந்திருக்கணுமே. வரலையே. அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவனுக்கு ஏதோ பண்ணிட்டானுங்க. கவலைப்படாதே. என்னாலும் தெரியலையே. இந்த வயசான காலத்துல நான் எங்க போய் தேடுவேன்? ராஜாத்தி வந்துட்டியா? நாங்க இந்த வயசான காலத்துல பயந்து சாகணுமா? நேத்து நடந்ததுக்கும் அக்காளும் தங்கச்சி இப்படி லேட்டா வந்தீங்கன்னா நாங்க என்னமா நினைக்கிறது? சுமதி இன்னும் வரலையா? வல்லியே 5 மணிக்கெல்லாம் வர வேண்டியவ இன்னும் வல்லியேடி. பாட்டி ஏன் இப்படி அழுது ஊரை கூட்டுறீங்க? தாத்தா, பாட்டி கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போங்க. என்ன விரட்டுறதுலயே இரு. ஐயோ, சும்மா இருங்க பாட்டி. சும்மா இரு. மூர்த்தி வந்தானா? அவன் வரலையேம்மா. அவனை தான் விரட்டிட்டியா? எப்படி வருவான்? எங்க போயிருப்பா? என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பொண்ணு என்ன ஆனாலோ என்னமோ ஒண்ணு புரியல. என்னங்க? ஐயோ, கடவுளே. ஏமா பன்னீர் தான் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. எதுக்கும் போலீஸ்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது நல்லது. கிளம்புங்க தாத்தா, வாங்க. என்னாச்சு? கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? இன்னைக்கு காலையில சுமதி மூர்த்தியை பார்க்க வந்தது. 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு திரும்பி போகும்போது சுமதி திடீர்னு மயக்கம் போட்டு வந்துருச்சு.
நாங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம். இந்த விஷயம் மூர்த்திக்கு ரொம்ப நாளா தெரியும் போல் இருக்கு. ஏன்னா அதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கான். இனிமேல் மறைச்சு பிரயோஜனம் இல்லை மாப்பிள்ளைன்னு சொல்லி நான் தான் அவனை கூப்பிட்டு வந்தேன். உன் தங்கச்சி சுமதி கர்ப்பமா இருக்காமா? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல தாத்தா. என் தங்கச்சி அம்மா ஆக போறாளா? இப்ப எனக்கு தெரியுதா? ஏன் என் குடும்பத்தை இப்படி பண்ண? அந்த பச்சை பிள்ளைய இந்த மாதிரி கெடுத்துட்டியே. ஏன் இப்படி பண்ண? சொல்லு. ஏன் இப்படி பண்ண? விடுமா. ஏமா, உன் தங்கச்சி தாயாக போறேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது தகப்பேன் என் மாப்பிள்ளை தான். நீ எதை வச்சு முடிவு வந்த? இது பார், அடுத்தவங்களை அடிச்சா உரைச்சான்னு பேர் வாங்கிக்கலாம் தவிர இந்த மாதிரி அயோக்கியத்தனமல பண்ணதில்லமா. அணைச்சு வளர்க்க ஆள் இல்லாம அனாதையா வளர்ந்துட்டதுனால என் மாப்பிள்ளை கொஞ்சம் முரண. ஆனா இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுகளை அம்மா வாங்குற அளவுக்கு அவன் அயோக்கியல. அதை தெரிஞ்சுக்கிட்டே என்னைக்கோ ஒரு நாள் தெரியாதனமா பூட்டு எடுத்து வீசினா அது உன் தலையில் தான் அடிபட்டது. ஆனா அன்னைக்கே மனசுல அடிபட்டு அவன் மனுஷன் ஆகிட்ட தெரியுமா உனக்கு? ஏமா நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரே ரத்தம் தானே சுந்தரு. ஆனா ஒப்பனுக்கு பிறந்தவன் தானம்மா. இந்த ஒன்னே கால சொத்துக்காக அத்தனை பேர்த்து கூட்டு வந்து அடியால வச்சு குடும்பத்தையே வெட்ட பார்த்தல. அன்னைக்கு இந்த ஊருக்குள்ள வந்து உங்களுக்கு காப்பாத்தினா இவங்களுக்கு உனக்கு என்ன சம்மதம்? அன்னைக்கு உயிரை பணம் வச்சு இவங்க எல்லாம் நீ காப்பாத்துலியா? அன்னைக்கு அடிபட்டு கை வலிக்குது கால் வலிக்குது எங்கிறதா ஆகுது? என்ன பெருசா பேசுற இந்த புள்ள? இது வருமா? அன்னைக்கு உன் தங்கச்சி என்ன ஆசைப்பட்ட ஏமாத்திட்டா என்னை அம்மா வாங்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னா. அதை கேட்டோன்னு என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உக்கா உடனே உசிரை விட்டு வளர்ந்து உனக்காக துடிச்சாமா. இந்த உலகத்திலேயே உனக்காக துடிக்கிற ஒரே மனுஷன் வந்தா அந்த பாவத்துக்கு இப்ப அவனே அப்பா ஆகுறியா? இது பாருமா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவன் போராடனா இருக்கலாம், போலீஸை பொறுத்த வரைக்கும் பொறுக்கியா இருக்கலாம். ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், உன்னை பொறுத்த வரைக்கும் நியாயமா நீங்க கோயில் கட்டி கும்பிடணும். கோயில் கட்டி கும்பிடாட்டியும் பரவாயில்ல, ஒரு மனுஷனாவது மதிக்கலாம்ல. நாங்க அனாதையமா லோ கிளாஸ். ஆனா நாங்க ஹை கிளாஸ் திங்க் பண்றோம். நீங்க மிடில் கிளாஸ் ரொம்ப லோ கிளாஸ் திங்க் பண்ணீங்களே. வாடா மாப்பிள்ள போல. அட வாடா. பொறுத்தவரை நடந்ததை நினைச்சு நினைச்சு கவலைப்படுற மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. இத பார், உன் தங்கச்சி கெட்டு போயிட்டா 4 பேருக்கு தெரிஞ்சா தங்கச்சிக்கு மட்டுமல்ல உனக்கும் தான் அசிங்கம். ஆத்திரப்படுறத விடு, அமைதியா யோசி. தன்னால ஒரு முடிவு வரும். இது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா பேசிதாகணும். இத பாருங்க, நான் ஒண்ணும் உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடறதுக்காக வரல. ஏதோ சின்ன பொண்ணு பாவம் தப்பு பண்ணிருச்சு. அவ விரும்புற வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு பெரியவங்க கேட்டாங்க, அதான் வந்தேன். என்ன கேட்டு இந்த வீட்டுல என்ன நடக்குது? உங்களை கேட்டாலும் லவ் வராதுங்க. நீங்க பெரிய சட்டாம்புள்ள மாதிரி பேசுவீங்க. மூஞ்ச தூக்கி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் வெறுப்ப காட்டுவீங்க. தத்துவம் பேசி விளக்கம் எல்லாம் கொடுப்பீங்க. உங்களை கேட்டுட்டு இந்த வீட்டுல என்னதான் நடக்கும்? வீடுனா சாக்கடை இருக்கத்தான் செய்யும். ஐயோ எங்க வீட்டுல சாக்கடை இருக்குன்னு கட்டினீங்கன்னா 4 பேர் பார்த்து 3 பேர் சிரிப்பான். அது உங்களுக்கு தான் அவமானம். பொம்பளைன்னா புரியும். பொம்பளை மாதிரி நடிக்கிற உங்களுக்கு எங்க புரிய போகுது? மேடம், சுமதி உங்க தங்கச்சி. அவ சாகறனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவளை வாழ வைக்கிறதா வாழ வைங்க, சாகடிக்கிறதா சாகடிங்க, எனக்கு என்ன. சுமதி உங்க தங்கச்சி. அவ சாகறனால எனக்கு எந்த கவலையும் இல்ல.
அவளை வாழ வைக்கிறதா வாழறீங்க, சாகடிக்கிறதா சாகடிங்க. உலகம் உனக்கு சொந்தம். ஐயோ பன்னீர் வண்டி மாதிரி என்ன விட்டுருங்கய்யா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கய்யா. ஐயா என்ன விட்டுருங்கய்யா. ஐயா யார் அவன்? உண்மையை சொல்லு. மூர்த்திங்கிறது யாரு? நீதான் அவனை குடி வச்சியா? பெரிய ரவுடியா? ஐயோ அவன் அப்பனா தெரியல, அனாதை பையனுங்க, சர்ச்சில் வளர்ந்தவனுங்க. இப்படித்தான் தகராறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வந்தான். வீடு வாசல் இல்லாமல் இருந்தான். ஒரு புரோக்கருங்கிற முறையில் வீடு பார்த்து கொடுத்துருங்கய்யா. மற்றபடி ரொம்ப தங்கமான பையனுங்கய்யா, பேசக்கூடாதுங்களா? சரி ஆமாப்ளானே. எங்க மாமா கூட்டிட்டு போறீங்க? மாப்பிளா நீ பேசாம இரு. இனிமேல் வாடகைக்கு என்ன வீடு, சொந்த வீடே வாங்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். வா நீ. அட வாப்பா. பாப்பலாம். மாப்பிள என்ன அர்த்தமுள்ள வேலை இருக்கு? பாரு நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. ஓலையை மூங்கிலும் நம்ம தலைக்கு மேல இருந்தா தான் அது வாழ்க்கை. அது தலைக்கு வந்துச்சுன்னா பாடி ஆயிரும். அவன் என்ன சொல்றான்னு கேளு, அப்புறமா முடிவிடு. வா வந்து கேளு. ப்ளீஸ். சாப்பிட்டு ஐயோ சாரி சார். பன்னீர் அண்ணன் உன்னை பார்க்கணும்னாரு. அதுக்கு அர்த்தம் நாங்க பயந்துட்டோங்கிறது இல்லை. வரமாட்டேன்னு சொன்னா எது எப்படி நடந்தாலும் மனுஷன் உயிரோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல? இது அட்வைஸா இல்ல மிரட்டலா? ஆமா, வீட்டை விட்டுடுன்னு சொல்றவனோ வீட்டை விடமாட்டேன்னு சொல்ற அந்த பொண்ணும் ஒரே அப்பனுக்கு பிறந்தவங்க. சொந்தம் கொண்டதுல நியாயம் இருக்கு. நடுவுல நீ யாரு? நீ அவங்க அப்பனுக்கு பிறந்தவனா? நான் இங்க சண்டை போடணும்னு வரல. நீ யார் மேல கை வச்சு தெரியுமா? ஏதோ தெரியாம நடந்து போச்சுங்க சார். தம்பி மேல. உன்னை என்ன பண்ணுவ? ஆளை வச்சு அடிக்கிறியா? நாஸ்தி ஆயிடுவோம் பாரு. சார் எனக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லைங்க சார். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இதுக்கு தான் என்ன கூட்டு வந்தியா? பேசிட்டு இருக்கும் போதே அடிச்சிட்டானா? போடு. என்னோட நிலைமை உனக்கு நல்லா தெரியும். என் சம்பாத்தியத்துல மட்டும்தான் குடும்பம். என் தங்கச்சிக்காக கஷ்டப்படுறேன். என் குடும்பத்துக்காக ரவுடிங்க கிட்ட மோதினேன்.
இப்போ உன் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். என்கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்கிற? என்ன திடீர்னு பணத்தை கூட காசு கொடுன்னு கேட்டா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன்னா நான் ரெடி ஆகிறதுக்கு வசதியா இருக்கும். நான் செத்து போயிட்டா என்ன தூக்கி போட 4 பேர் வேணும். அனாதை பணமா ஆயிடக்கூடாது. நான் சாகிறதுக்குள்ள அந்த 4 பேர் சம்பாதிச்சாகணும். உங்க குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டா அந்த 4 பேரா நீங்க இருப்பீங்கல்ல? அதான் மழை அதிகமாயிடுச்சு. போலாமா? ஹலோ, போலாமா? போலாமே. பழங்கினால் ஒரு வீடு அமைக்கவா பொன்மானே, தீபம் ஏற்றவாடுதானே, மறந்த அந்த பாடலுக்கு அடி எடுத்து கொடுக்கவா, எரிமலையும் பனிமலை என்றே மாறுது பைங்கிடி. ஒரு வீணை
மலர்ந்ததே உன் வடிவம். துணைக்கு வந்த நிழல் அதற்கு கூட எடுத்து பிடிக்கவா. மீட்டாத ஒரு வீணையனை மீட்டும் நேரம், புதிரான ஒரு பாடல் பொருள் சொல்லும் நேரம். பிளட் எல்லாம் இறங்கணும்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. ஐயோ வேண்டாம். ஏம்மா இப்ப எப்படி இருக்கான்? பரவாயில்லையா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த வீடு வேண்டாம் ஒரு மண்ணு வேண்டான்னு. இப்ப அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. அந்த பன்னீருங்கிறவன் பெரிய ரவுடி, அவன் சும்மா விட மாட்டான்னு எல்லாரும் பயமுறுத்துறாங்க. என்ன பண்ண போறோமோ தெரியல. என்ன பாட்டி இந்த மாதிரி மனுஷன் உயிரோட விளையாட வேண்டாம்னு சொல்றாங்கம்மா. மனுஷால் இல்லாம வீடு இருந்தா என்ன பிரயோஜனம்? உயிரோட மனுஷன் இருந்தா இந்த வானத்துக்கு கீழே அவன் எங்க வேணாலும் வாழலாமே. என்ன கொலை பண்ண போறியா? கொன்னுக்க. நீதான் அன்னைக்கே என்ன உயிரோட வச்சு கொன்னுட்டியாப்பா. நீ அன்னைக்கு அடிச்ச அடினாலதான் நான் இன்னைக்கு இந்த கதி ஆயிட்டேன். அன்னைக்கே அந்த பையனை விரட்டி கொல்ல பாத்தீங்க. சொல்லு. அவன் இன்னும் சாவலையா? செத்துருப்பான்னு நினைச்சேன். செத்துட்டான்னு நினைச்சியா? நினைச்சிட்டெல்லாம் இங்க வரக்கூடாது, முடிச்சுட்டான் வரணும். பொழைக்க தரையில்லை, நான் கேளு, சொல்லித்தரேன். போ. நேரில் வாங்களா? என்ன மனுஷனா நீ? யார் எவரும் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்து பொத்து பொத்து நடிச்சுக்கிட்டு இருக்க? நேர்ல வந்து கிளிக்க கிளி கோவப்பட்டிருந்தா கொலையா இருக்குமா இல்லையா? பண்ணுப்பா. ஆறு ஒன்னே வா. அடையான சும்மா விளாடு. வாயிலே பேசுறதுக்கு ஊர்ல இருந்து எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? பா போல. எங்க? அட சவாரி போற கஷ்டமா எங்க போல? அறிவுல டீ சாப்பிட வந்து போய். அங்க போய் சாப்பிடல வாயா. அப்பா
இவன் கணக்குல எழுதிப்பா. மீட்டிங் பண்ண 5 ரூபா தரேன். வாடா. ஏய் அவங்க கணக்குல எழுதிப்பா. அண்ணே ஏலே பிரேக்கர்ரா. ஏப்பா சிக்னல் தாண்டி வண்டி நிறுத்துறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு என்ன பண்ண பிரேக் இருக்கணும்ல. ஆமா வண்டியில எதுவுமே இருக்காது. ஆனா மீட்டருக்கு மேல 7 கூட 8 கூட உயிர் எடுப்பீங்க. நக்கலா ரொம்ப கிளாமர் ஆயிட்டேப்பா. எப்படி இங்கே வந்து ட்ரெஸ் மாத்திடுதா? எப்படி பொட்டி கொண்டு வந்திருக்கீல? பெட்டியா எங்க? இதா. ஆஹா காலையில ஏறன போய் வெடிகுண்ட வச்சிட்டு போயிட்டான் போல் இருக்கேன். ஐயோ வெடிகுண்டு. ஏய் வெடிகுண்டா எங்க மேல இருக்கீமா? ஏய் நில்லுடா. அட நில்லுடா. ஓடுங்கய்யா. ஏய் நில்லுடா. இங்க பொட்டி அலையறானே தானே. யோ யோ பொட்டிய கீழ போட்டாரியா? செத்த முதல்ல நம்ம 2 பேரும் தான் சாவோம். ஏய் யோ அப்படியே அசியாம நில்லியா? கீழ போட்டானே. ஆட்டாரியா. ஐயா அப்படியே கையில வச்சிரியா? போய் சொல்லு பசாம. பொட்டியா ஆடி வச்சிட்டு ஆளு பாத்துட்டு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கான். ரவுண்ட பண்ணுங்க. அப்புறம் பேச சார். உன பொட்டிய கையில வாங்க. சார் உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. ஏ போலீஸ் ஓடிடு. ஓடி ஐயோ. ஐயா ஆத்தா. ஐயோ வெடிச்ச பைக்கமா. ஐயா. ஐயோ. என்ன வெடிக்கல ஒரு வயலும் சாகல. ஏன இப்ப எதுக்கு நான் குப்பரப்படுத்த நீ? டேய் நீ எல்லாம் தர டிக்கெட்ல தமிழ் படம் பாக்குறவங்க. நான் எல்லாம் பெஞ்ச் டிக்கெட்ல இங்கிலீஷ் படம் பாக்குறவன். இங்கிலீஷ் படம் பார்த்தா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் குண்டு வடிச்சவன குப்பர் படுத்துவாங்க. குப்பரப்படுத்த வெடிக்காதா? இப்ப குப்பர் படுத்துமா வெடிச்சதா? ஆமா, வெடிக்கலையே. இனிமேல் எங்காவது குண்டு வடிச்சதுன்னா குப்பர் படுத்துக்க. அப்படியா? தார் ரோட்னா சூடு சமாளிச்சுக்க. ஏன பொட்டி திறந்திருக்கனா? பொட்டி திறந்திருக்க. ஐயோ பாத்துடா. இரு. கடனை வந்துற. அடச்சே கெடியாரா இதான் கத்துச்சா. அண்ணே போலாம் போலாம் 50 ரூபா கட்டு. நான் அப்பயே சொல்லல வெடிகுண்டு இல்ல கேட்டியா? அறிவே இல்ல உனக்கு. ஏய் எங்க வர்ற? யா சோ எங்கடா? ஏய் சட்டையை தானே எடுத்துட்டு வரேன், அதையும் மறைச்சு கொண்டார. இது யாருக்கு? ஏய் குடு. நீங்க ஒண்ணும் எந்திரிக்க வேண்டாம். இது எனக்கு தானே. உனக்கு இல்ல கூடாத. பின்ன யாருக்கு? குடுன்னு சொல்றல. யாருக்குன்னு சொன்னாதான் நான் கொடுப்பேன். என்னோட காதலிக்கு. சார் லவ்ல பண்றீங்களா? யார் சொல்லுங்க ப்ளீஸ். சொல்ல முடியாது குடுன்றல. நீங்க சொல்லாட்டி நான் கண்டுபிடிச்சிடுவேன். உன்னால முடியாது. ஏன்? அவன் என் மனசுக்குள்ள இருக்கா. அதையும் தான் பார்க்கலாமே. மாமா நில்லு மாமா. ஏன் மாமா ஓடுற? நான் சொல்லுதே என்ன சாடிக்கலாம்னு பாக்குறியா? உன்னை பார்த்தாலே எவன பாக்குற மாதிரி இருக்கு. மரியாதை வெளிய விடு. இல்ல மாமா நான் என்னடா மாமா உனக்கு என்ன பொண்ணா கொடுத்தேன்? மாமா நான் சொல்றது கேளு. மாமா தள்ள. நான் சொல்றது கேளு. டேய் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசு. கட்டியால இடிச்சிட்டால, அதான் கைப்பட்டதும் வலிக்குது. அன்னைக்கு பூட்டால அந்த பொண்ணு மண்டையில அடிச்சியே, அன்னைக்கே அட்டவுண்ட் பண்ண சொல்லி உன்னை உள்ள வச்சிருக்கணும். வச்சிருந்தா இன்னைக்கு பன்னீர் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ சந்தோஷமா ஜெயில இருந்திருக்கலாம். தப்புன்ட்ட. இல்ல மாமா, இனிமே நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன். வெளியவே இருக்கணும். சூரியன் உதிக்கிறதுல இருந்து மறையிற வரைக்கும் தினம் பார்க்கணும். இப்பெல்லாம் எனக்கு நிறைய வாழணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஒரு பொண்ணுக்கு புருஷனா, குழந்தைங்களுக்கு அப்பாவா, நிறைய ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு மாமா. வாழணுங்கிறதுல நீ தெளிவா இருக்க. ஆனா நீ வீட்டை காலி பண்ணலினா உன்னை க்ளோஸ் பண்றதுல பன்னீர் தெளிவா இருக்கான். அப்புறம் ஏன் அவளை வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிற? முரடனா இருந்தவனே
அந்த பூந்தோட்டம் தான் மாமா மனுஷனாக்கிச்சு. நானும் அந்த பூந்தோட்டத்துல ஒரு பூவாகணும் மாமா. ஓ லவ் சார் யார் சொல்லுப்பா சொல்லு. சுந்தரி. சுந்தரியா? மாப்பிள மாமா என்னன்னு சொல்லு. சரி யோ மாமா. ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்க? மாப்பிள சொல்லிட்டு தெரிய. யோ சுந்தரி எங்க நீ எங்க? அவ கால் தூசு நீ சமமாவியா? அவளை லவ் பண்ண உனக்கு என்னையா தகுதி இருக்கு? சொல்லு மாப்பிள. கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு என்னால ஒரு வேளை சோறு போட முடியும். மாப்பிள என்ன தயவு செய்து மன்னிச்சு மாப்பிள. இது போதும் மாப்பிள. இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் தான் போதும். நீ காதல மட்டும் இல்ல வாழ்க்கையில ஜெயிச்சு. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? நான் வரும்போது ஃபிளைட் டிக்கெட்ல எதுவும் ப்ராப்ளம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே? சுரேஷ் பெல் அடிச்சிருச்சு. எக்ஸாம் போல? அப்பா நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்கணும்ப்பா. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு. அவனை நான் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. கமான், பரீட்சை நல்லா எழுது. கவலைப்படாத. ஆல் தி பெஸ்ட். எங்க எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா? தேங்க்ஸ். எக்ஸாம் முடிய நேரம். அவங்க இங்க இருக்கக்கூடாது. அவங்கள அப்படியே அனுப்பிடு. எத்தனை தடவை சொல்றது? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அதே தாண்டா நானும் சொல்றேன். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன மிரட்டையா? அப்படியே நில்லு. உங்ககிட்ட எவ்வளவு ஜாமான் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு இங்கே இருக்கு. தேவையில்லாம எவனாச்சும் களத்துல இறங்குனீங்க, நாங்களும் இறங்குவோம். ஜாக்கிரதை. ஏப்பா மூர்த்தி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பரவாயில்ல. நீ என்ன பேச நினைக்கிறியோ அதை தாராளமா அந்த ஆள்கிட்ட பேசு. எவன் தலையிடுறான் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் உன் பையனை பார்க்காம போக மாட்டேன். தம்பி, அவனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போறேன். தயவு செஞ்சு உயிரோடு விட்டுடுங்க தம்பி. யோ போதும், என் நடிக்காத. ஓஹோ, அந்த தட்டுக்கட்ட குடும்பத்துக்கு நீ வக்காலத்தா? வேணாம்டா. என்னையா சொன்ன? தட்டுக்கிட்ட குடும்பமா? எதையா தட்டுக்கிட்ட குடும்பம்? வார்த்தை அடக்கு. இல்ல மரியாதை. நான் சொல்றேன் கேளு. உனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, உங்க அப்பன் தான். உன் காதலை பிரிக்கிறதுக்காக ரவுடிகள் காசு கொடுத்து அடிக்க வச்சது யாருன்னு தெரியுமா? உன்னை பெத்தவன். தம்பி, எவ்வளவு பணம் வேணா வாங்கிக்கோப்பா. ஆனா இப்படி போய் சொல்லி என் புள்ளை என் பிரிச்சுடாதப்பா. எதையா போய் என் பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அவனை என்னால கண்டிக்க முடியல அப்படின்னு நீ என்னட்ட பணத்தை கொடுத்து என் பையனை மிரட்டு, முடிஞ்சா கையா கால ஒடின்னு சொன்னியே, அது பொய்யா? சொல்லியா? யாயா முடிக்கிறா? இத பார் தம்பி, இப்ப பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீ காதலிச்ச பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. அவளுக்கு வாழ்க்கை வேணும். என்ன சொல்ற? என் பையனுக்கு தான் கர்ப்பமானங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? யோ சார் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. நான் எப்பவுமே உங்களை எங்க அப்பாவை பார்க்கல, ஒரு ஃப்ரெண்டை தான் பார்த்திருக்கேன். நான் காதலிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது நேரடியாக என்கிட்டயே சொல்லிக்கலாம் இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு நல்ல டெசிஷன் எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இவ்வளவு கீழ்த்தனமா மூணாம் தரமா என்னையே தடன் பண்ணிருக்கீங்களே. இல்ல அந்த ஃபேமிலி வந்து, நான் அந்த ஃபேமிலியை காதலிக்கல, சுமதியை தான் காதலிச்சிருக்கேன். ஆக என்னை விட அந்த பொண்ணு உனக்கு பெருசா போயிட்டாளா? இன்னும் கூட உங்களுக்கு புரியல? வாங்க போலாம். போதுமா? வாங்க. என்னை மீறி நீ போன, என் சொத்து ஒரு பைசா கிடையாது. ஏய், அப்பங்காச உட்கார்ந்து சாப்பிடுறது அவமானமா நினைக்கிற காலமே அது. போயா